நம்ம நைட்டு என்ன டிஃபன்னா கோதுமை ரவை உப்புமா தேங்காய் சட்னி. கோதுமை ரவை உப்புமா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கோதுமை ரவை நான் 1/2 கிலோ எடுத்துகிட்ருக்கேன். அது எத்தனை டம்ளர் இருக்குதுன்னு பார்ப்போம். மூன்றரை டம்ளர் இருக்குது. இதுக்கு தேவையான காய்கறிகள் தக்காளி 3, பச்சை மிளகா 5, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கப்பார். இப்போ கடுகு வெடிச்சுட்டு உளுத்தம்பருப்பு போடுறோம். உளுத்தம்பருப்பு செவக்க வறுக்கணும். உளுத்தம்பருப்பு செவந்தோடனே பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கினா வாயில் தட்டுப்படும். இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கினா வாயில் மாட்டாது, காரமும் இறங்கியிருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி போடுறோம். நெக்ஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கும். இந்த கோதுமை ரவை உப்புமா நைட்டு ஈஸியாக செய்யலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ லேடிஸ் எல்லாம் காத்தால வேலைக்கு போகிறவா, ஆஃபீஸ் போகிறவாலாம் வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை ரெண்டுலேயும் ரொம்ப பிஸியாக இருப்பாள். அவளால் நைட் ஒரு பெரிய அளவில் டிஃபன்லாம் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி கோதுமை ரவை உப்புமாவை ஈஸியாக பண்ணிடும். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால ஒரு ஃபுல் மீல்ஸ், ஒரு ஃபுல் டிஷ்ஷாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு ஹெல்த்தியான டிஷ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. இப்போ நம்ம 3.5 கப்ஸ் ரவை எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ரெண்டு மடங்கு தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறோம்.
இந்த அளவு உப்பு தேவைப்படும். ஏன்னா காய்கறிகள் நிறையா போட்டிருக்கிறதுனால காய்கறிகள்லேயும் ஏறணும். அதனால் இந்த அளவு உப்பு தேவைப்படும். இப்போ இது கொதிக்கணும். ஒரு தடவை கிளறி விட்டுறணும். இப்போ வேலைக்கு போயிட்டு வர்ற லேடிஸ்லாம் நைட்டு உட்காந்து இட்லி தோசைன்னா நின்றுட்டு வாத்துட்டே இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு உப்புமாவில் வெஜிடபிள்ஸோடு பண்ணிட்டா ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, வயருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், செய்யறதும் ஈஸி, அவளோட சமைக்கிற நேரமும் கொஞ்சம் குறையும். இப்போ உப்புமாவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சுடுது. இப்போ இந்த டைமில் நம்ம பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையாக கொதிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி கொதித்து பபுள்ஸ் வர்றப்ப ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை போட்டுக்கணும். இது ஒரு டிப்பு. என்னென்னா இந்த 1/2 ஸ்பூன் நெய் இந்த கொதிக்கிற நேரத்தில் போட்டுட்டு இப்படி ஒரு கலரி விட்டால் உப்புமா செஞ்சு முடித்தோடனே முழு உப்புமாவும் நெய்யில் செஞ்ச மாதிரியே வாசனை வரும். அது இந்த தண்ணி கொதிக்கிறப்ப தான் போடணும், அதுதான் முக்கியம். இப்போ நம்ம கோதுமை ரவையை அடுப்பை சிம் பண்ணிட்டு கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். இப்போ கிளறி விடணும். இப்போ நைட்டில் யாரும் ரைஸ் சாப்பிட விரும்புறது கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தப்பெல்லாம் ரைஸ் தான் நைட்டு. ஆனால் இப்போ யாரும் ரைஸ் சாப்பிட விரும்புறது கிடையாது. அப்போ அவளுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வீட் சாப்பிட்ணும் கோதுமை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவாளுக்கும் சப்பாத்திங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை. வேலைக்கு போயிட்டு வந்து அது செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஒரு வெஜிடபிள்ஸை போட்டு இந்த மாதிரி ஒரு உப்புமாவை பண்ணிட்டா வயரும் ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு ஹோல்சம் ஃபுட் ஆகிடும். நைட்டில் செய்யறதுக்கும் ஈஸி. கோதுமையோட சத்து எல்லாமும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். நார்மல் அரிசி உப்புமாவை விட கோதுமை ரவை உப்புமா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால் இது கொதிக்கட்டும். நம்ம இந்த தட்டை போட்டு மூடிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை ரவை போட்டு போய் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கு. வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு. கோதுமை ரவாவில் உப்புமா மட்டும் கிடையாது, கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம். கோதுமை ரவை வேக வச்சு சர்க்கரை பால் போட்டோ இல்லை உப்பு மோர் போட்டோ சாப்பிட்லாம். அரிசி ரவையை விட இது உடம்புக்கு நல்லது. நல்லாவே வெந்துருத்து, உதிராக நல்லாவே வெந்துருத்து. அவ்வளோதான். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி. அவ்வளோதான். நம்ம பார்த்து டின்னர் ரெடி. உங்கள் வீட்டில் என்ன டின்னர், என்ன டிஃபன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் என்ன டின்னர்னால் கோதுமை ரவை உப்புமா, தேங்காய் சட்னி. வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டால் கோதுமை ரவை உப்புமா, தேங்காய் சட்னி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.